உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான, பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். கார்டியோஸ்போமம் ஹெலிகா கேபம் என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, பலூன் வைன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, முடக்கத்தான் என்று தமிழிலே சொல்லப்பெறுவது. இது முடக்கறுத்தான் என்கின்ற வார்த்தையிலே இருந்து மருவி வந்த வார்த்தை. முடக்கு என்று சொல்லுகின்ற பொழுது ஜாயின்ட்ஸ் என்று சொல்லுகின்ற மூட்டுகளிலே அசைக்க முடியாமல், நீட்ட மடக்க ஒண்ணாமல் வலி ஏற்படுகின்ற நிலை, வீக்கம் ஏற்படுகின்ற நிலை, ருமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் என்கின்ற வகையிலே மூட்டுகளிலே ஏற்படுகின்ற வலி, நம்மை முடங்க செய்கின்ற வலி கூட அதை சொல்லலாம், முடக்கத்தான். இதை அறுக்கக்கூடிய மூலிகையாக இந்த முடக்கத்தான் விளங்குகிறது. வாரம் ஒரு முறை இந்த முடக்கத்தான் சாறு எடுத்து அதை ரசமாக தாளிதம் செய்து உணவோடு சாப்பிட்டு வருவதனாலே வாத நோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள், முடக்கு வாதத்தினாலே பாதிக்கப்பட்டவர்கள், மூட்டு வீக்கம் வலி உடையவர்கள், மலச்சிக்கல் உடையவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த முடக்கத்தான் என்பது ஒரு அற்புதமான மருந்தாவது மட்டுமல்லாமல் இது கார்டியோஸ்போமம் ஹெலிகா கேபம் என்று ஆங்கில பெயரை தாவர பெயராக பெற்றிருக்கிறது. இதயத்தை போன்ற வடிவுடையதாக இது விளங்குவதனாலே இதய நாளங்களுக்கு இதமான சூழ்நிலையை தந்து இதய ஓட்டத்துக்கு இது பயன் தரக்கூடியதாகவும் விளங்கும் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, எலுமிச்சை பழச்சாறு, ஒரு மூடி எலுமிச்சை பழச்சாறு, அதாவது ஒரு பெரிய பழத்தை 2 துண்டுகளாக்கி அதிலே பாதி துண்டை எடுத்து பிழிந்து அதனோடு 100 ml அளவுக்கு வெதுவெதுப்பான நீர் சேர்த்து போதிய இனிப்புக்காக தேன் சேர்த்து, எலுமிச்சை சாறு, வெந்நீர், அதனோடு தேன், இந்த 3ஐயும் ஒன்றாக உறவாடும்படி கலந்து உள்ளுக்கு பருகுவதனாலே தலைவலி, விட்டு விட்டு வலிக்கின்ற தலைவலி, வாந்தி என்று வருகின்ற அளவுக்கு ஏற்படுகின்ற கொடுமையான தலைவலி, செரிமான சீர்கேடுகள், இவற்றையெல்லாம் உடனடியாக போக்கக்கூடிய ஒரு வலி நிவாரணியாக எலுமிச்சை, வெந்நீர், தேன் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, பியூனிகா கிரானேட்டம் என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, பொமன் கிரனேட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, தானிமா என்று தெலுங்கு பாஷையிலே பெயர். இதற்கு மாதுளை என்று தமிழ் பெயரை சொல்லியிருக்கிறார்கள். மாதுளம் என்பது போல அது ஒரு அற்புதமான பெயரை, மாதுளை என்கின்ற பெயரை இது பெற்றிருக்கிறது. இதனுடைய முத்துக்கள் புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு 3ம் கலந்த சுவையுடையது என்பதனாலே இந்த மாதுளை சாறு அடிக்கடி பருகுவதனாலே மார்பகத்தை பற்றிய பிரச்சனைகள், மார்பு வலி, எலும்பு கூட்டிலே இருக்கின்ற பலவீனம், இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இந்த மாதுளை முத்துக்களிலே இருக்கின்ற சிவப்பு வண்ணம், அதில் இருக்கின்ற லைகோபீன் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளை நமக்கு குறிக்கிறது. இந்த லைகோபீன் என்கின்ற வேதிப்பொருள் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த மாதுளை சாறு புற்று வாராமல் தடுக்கக்கூடியது, புண்களை ஆற்றக்கூடியது, சாதாரண புண்களை ஆற்றக்கூடியது, துவர்ப்பி, அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மையுடையது என்பதனாலே
இது எந்த புண்ணாக இருந்தாலும் ஆற்றுகின்ற வல்லமையுடையதாக திகழ்கிறது. இதனுடைய தோலை நாம் வீசிவிடாமல் அதை தீநீராக பருகுவதனாலே வெள்ளைப்போக்கு என்று சொல்லுகின்ற லுகேரியா, வெட்டை என்று சொல்லுகின்ற கொனேரியா, மெனுரேஜியா என்று சொல்லுகின்ற அதிகமான குருதிப்போக்கு, பெரும்பாடு என்று சொல்லுகின்ற ஒன்று, பெண்களை பெரும்பாடு படுத்துகின்ற அதிகமான குருதிப்போக்கு, இவை காணும்போது மாதுளை சாறை பருகிவிட்டு அதனுடைய தோலை, புதிதான தோலையே எடுத்து நசுக்கி நீரில் இட்டு காய்ச்சி கற்கண்டு சேர்த்து பருகி வருவதனாலே இந்த குருதிப்போக்கும் நிற்கும், வெள்ளை வெட்டை என்கின்ற நிலையிலே இருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும். இதனோடு மிரிஸ்டிகா ஃப்ராக்ரன்ஸ் என்று சொல்லக்கூடிய சாதிக்காய், சாதிக்காய் ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இது மணமுடையது என்பதனாலே உணவிலே சேர்ப்பது வழக்கம். ஒரு டைஜஸ்டிவ் டானிக் என்கின்ற வகையிலேயும் இது சீரணத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதனோடு வாழை, மூசா பாரடிசியக்கா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பிளான்டெயின் என்று சொல்லக்கூடிய ஒன்று. இந்த வாழை பிஞ்சு என்று சொல்லுகின்ற நிலையிலே முற்றாத வாழையாக இருக்கின்ற பொழுது அது மிகுந்த துவர்ப்பு சுவையுடையது என்பதனாலே இந்த மாதுளையோடு ஒத்துப்போகின்ற ஒன்றாக அந்த துவர்ப்பு விளங்குகிறது. இதுவும் புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக, உடலுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாகவும் இந்த வாழை விளங்குகிறது. இந்த வாழை, மாதுளை எப்படி மருந்தாகிறது என்று நாம் செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு மாதுளை பிஞ்சு மற்றும் வாழைக்காயை பயன்படுத்தி கழிச்சல், சீத கழிச்சல், சளியுடன் கூடிய மலம் கழித்தல், வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதே மருந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாடை போக்கக்கூடிய மருந்தாகவும் பயன்படுத்தலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மாதுளை பிஞ்சு அல்லது மாதுளை ஓடு, ஜாதிக்காய் பொடி, கசகசா, வாழைக்காய், கல்லுப்பு. கல்லுப்பு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கல்லுப்போட கசகசா ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்த்து இரண்டையும் வறுத்துடலாம். கசகசா பொரிய ஆரம்பித்ததும் நம்ம இப்போது நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வாழை பிஞ்சு மருந்துக்காக பயன்படுத்தும் பொழுது அதிகம் முற்றாத வாழைக்காய் அல்லது வாழை பிஞ்சு நம்ம பயன்படுத்தலாம். அதில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவை, இந்த வாழைக்காய் அரைச்சா வரக்கூடிய பால், அந்த பிசுபிசுப்பு தன்மை, இது எல்லாமே புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால அதை சேர்க்குறோம். நம்ம 30 கிராம் அளவுக்கு வாழை பிஞ்சு சேர்த்துக்கலாம். இதோட மாதுளை ஓடு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதுளை ஓடு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதோட ஜாதிக்காய் பொடியும் சேர்த்துடலாம். ஜாதிக்காய் பொடி 2 சிட்டிக்காய் அளவு சேர்த்தோம்னா போதுமானதாக இருக்கும். ஜாதிக்காய், மாதுளை ஓடு பொடி, வாழைக்காய், கசகசா, கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி கொதிக்க வச்சு இந்த தண்ணீரை மட்டும் நம்ம வடிகட்டி குடிச்சிட்டு வரும் பொழுது வயிற்று வலி இருந்ததுன்னா வயிற்று வலியை தணிக்கக்கூடிய மருந்தாக செயல்படும். அதே போல் வயிற்று எரிச்சலை போக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கும். அதிகப்படியான அசிடிட்டி இருக்கும் பொழுதும் இந்த மருந்து நம்ம எடுத்துக்கலாம். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். வயிற்று வலி இருந்ததுன்னா அடிவயிற்றில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். கழிச்சல் இருக்கும் பொழுது, லூஸ் மோஷன் இருந்ததுன்னா டயரியாவுக்கு இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். ஓரிரு முறை இந்த மருந்து தயார் பண்ணி எடுத்துக்கும் பொழுது வயிற்று கடுப்புனால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, வயிற்று இறுக்கம், உப்புசம் இது எல்லாமே சரியாகும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். இந்த வாழைக்காயை சாப்பிடாம நம்ம இந்த கஷாயத்தை மட்டும் வடிகட்டி அதை மட்டும் குடிக்கணும். இந்த மருந்து குடிக்கும் பொழுது ஒரு லேசான தூக்கம் வரும். இது ஒரு சிறந்த வலி நிவாரணியாகவும் செயல்படும். மாதுளை ஓடு, கசகசா, ஜாதிக்காய், வாழைக்காய் மற்றும் கல்லுப்பு சேர்ந்த இந்த மருந்து வயிற்று வலியை தணிக்கக்கூடிய மருந்தாக செயல்படும். அதே போல் கழிச்சலின் போது எடுத்துக்கிட்டோம்னா ஓரிரு முறை நம்ம குடிக்கும் பொழுதே கழிச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி மற்றும்
பெரும்பாடை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, மாதருக்கு அவ்வப்போது வெள்ளைப்போக்கு என்று ஏற்படுகின்ற நிலையிலே கருப்பையிலே வீக்கம், அழற்சி, தொற்று இவை காரணத்தினாலே அந்த ஒழுக்கு ஏற்படுகிறது. அந்த ஒழுக்கு வருவதற்கு முன்பாக, ஒரு சில நொடிகளுக்கு முன்பாக, இந்த மஸ்குலார் கிராம்ப் என்று சொல்லுகின்ற வகையிலே, இந்த யுட்டரின் கிராம்ப் என்கின்ற நிலையிலே அவர்களுடைய கருப்பையிலே வலி ஏற்படுவது. அந்த வலியை போக்குவதற்கு ஒரு ஆன்டிஸ்பாஸ்மோடிக் என்கின்ற வகையிலே இந்த ஜாதிக்காய் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. மிஸ்டிகா ஃப்ராக்ரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜாதிக்காய் மனமுடையது மட்டுமல்லாமல் வீக்கம் வற்றச் செய்யக்கூடிய ஒன்றாகவும், மைல்டு செடேட்டிவ் என்கின்ற வகையிலே சிறிதான மயக்கத்தை தரக்கூடியதாக இருந்து அந்த மயக்க நிலையிலே வலியை மறக்க செய்யக்கூடிய ஒன்றாக இந்த ஜாதிக்காய் விளங்குகிறது. இந்த ஜாதிக்காய்க்கு ஒத்த மருத்துவ குணத்தை இந்த கசகசா பெற்றிருக்கிறது. பாப்பி சீட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். கசகசாவும் ஒரு மைல்டு செடேட்டிவ் என்கின்ற வகையிலே வலியை மறக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்வதனாலே நாம் மிகுந்த காரமுடைய குழம்புகள், ஏதேனும் பதார்த்தங்கள் செய்கின்ற பொழுது அந்த காரத்தினாலே வயிற்றிலே ஏற்படுகின்ற புண்கள், அதனாலே ஏற்படுகின்ற வலி இவற்றை வாராமல் தடுப்பதற்காக நாம் உணவோடு இந்த கசகசாவை சேர்ப்பது வழக்கம். இந்த கசகசாவும் ஒரு மைல்டு செடேட்டிவ் என்கின்ற வகையிலே வலியை தணிக்கக்கூடிய ஒன்றாக இந்த ஜாதிக்காயோடு துணையாக இருந்து வலியை தணிக்கிறது. இந்த துவர்ப்பு சுவையுடைய வாழை பிஞ்சியினுடைய துண்டுகள், மாதுளை தோல் இவை இரண்டும் அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மையுடையதாக இருந்து சீதபேதி, இது டிசென்ட்ரி என்று சொல்லக்கூடிய குருதியோடு கலந்த பேதி, சீதமாக சளி போல வருகின்ற பேதி இவற்றை போக்குவது மட்டுமல்லாமல் வெள்ளை ஒழுக்கு, இதனாலே ஏற்படுகின்ற உட்பகுதியிலே ஏற்படுகின்ற வீக்கம், வலி இவற்றை தணிக்க செய்யக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. அன்பான நேயர்களே, மாதுளையினுடைய தோல், கசகசா, வாழை பிஞ்சு, அதனோடு ஜாதிக்காய் சேர்ந்து எப்படி ஒரு மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.